பிக் பாஸோட இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல குறிப்பா விஜிஎஸ் சம்பவம் இருக்கு, குறிப்பா ஒருத்தருக்கு வச்சு செய்ய போறாருன்றத ப்ரோமோலயே நிறைய இன்புட் கொடுத்துட்டு இருக்கார். அது என்ன ஏதுன்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் ஊத்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைபர் நீங்களே அதை போட்டுருங்க ஐயா. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ரோமோக்கு ஒரு எடிட் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். அதில் குறிப்பாக அது அப்படியே டேபிளுக்கு இப்பெல்லாம் மூவ் ஆகிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் மாதிரி ரெடி பண்ணி இந்த வாரம் டாஸ்க்கை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாங்களாம். முதல் விஷயம், அதில் 2 ஆங்கிள் இருக்குது. ஒன்று, விஜிஎஸ் பேசுகிற டைலாக் மூலிமா நம்ம சில விஷயங்கள் கணிக்க முடியுது. பின்னாடி 2-3 இடத்துல வந்து இமேஜஸ் பிளே ஆகுதுல, அந்த ஒரு ஆங்கிள்லையும் இந்த வீக்கெண்ட் எபிசோடு எப்படி டிராவல் ஆக போகுதுன்றத 2 விதமாக பிரிச்சுக்கலாமே. ஃபர்ஸ்ட், விஜிஎஸோட டைலாக் மூலியமா பார்த்துருவோம். என்னதான் டாஸ்க் வச்சு கேரக்டரை பிரித்து வச்சாலும், எப்படி ஒரு டாஸ்க்கை கொடுத்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து பிரித்து வச்சிருக்கோம், எப்படி பிரித்து வச்சிருக்கோம். ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு நிறைய ஃபேவரட்ஸ் இருக்கு, நிறைய பாண்டிங்ஸ் இருக்கு, நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதை நாங்கள் பிரித்து வச்சிருக்கோம் கேரக்டர் ரோல்லாம் கொடுத்து. அதில் ஒரு விஷயம் நடக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம். அதை தாண்டி அவங்க என்னதான் பிரித்து வச்சாலும் அவங்க ஜோடியை அவங்க தேடிக்கிறாங்க. எப்படி அவங்க ஜோடியை அவங்க தேடிக்கிறாங்க, அது சண்டை போட்டவராக இருக்கட்டும் இல்லை சேர்ந்துக்கிட்டதாக இருக்கட்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ என்னதான் நாங்கள் டாஸ்க்குன்னு வந்து நாங்களே பிரித்து ஒரு சட்ட விதிமுறைகள்லாம் போட்டாலும் அவங்க போய் சேர்ந்துக்கிறாங்க ஜோடி ஜோடியா அப்படின்றத சொல்றாரு. ஒன்று சண்டைக்கு இல்லை இது சேர்க்கைக்கு அப்படின்னும் போது யார் யார் அப்படிலாம் பண்ணாங்கன்ற ஒரு கிரைட்டீரியாவுக்கு போகுமே. அதில் மெயின் ரோல்லையே இல்லை, இந்த வீட்லயே இல்லாத மாதிரி தனி உலகத்தில் வாழ்ந்த எஃப்ஜே மற்றும் வியானா தான் முதல். இவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட். இந்த காம்போவே இவங்க 2 பேர் தான். இந்த ஒட்டுமொத்த வாரத்திலே ரொம்ப மோசமா பண்ணது இவங்க 2 பேர் தான். ஸோ அந்த கேட்டகரியில இவங்க 2 பேரையும் இன்னைக்கு வச்சு கிளின்னு கிழிச்சு தொங்க விட போறார் விஜிஎஸ். அது வந்து சேர்ந்து இருப்பதற்கும் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஸோ 1-2 பல இடங்களை வாங்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்க டாஸ்கா பார்க்காம வேற மாதிரி ஒரு அந்த கொடுத்த போர்ட்ரையிலுமே தப்பா இருக்கு. எஃப்ஜேவும் வியானாவும் தனியா இருந்து பண்ணுவது வேறு. ஆனா எஃப்ஜே அஸ் ஏ வார்டன், வியானா ஸ்டூடெண்ட் என்ற கேட்டகரியில போகும்போது அது ஒரு ராங் ப்ரொஜெக்ஷனா இருக்கு. அதையுமே கேட்கப்பட வேண்டும் விஜிஎஸ் அப்படின்றத இங்க நான் ஒரு பதிவு பண்ணிக்கிறேன். மொதல் விஷயம் இது. அடுத்து சண்டை போடுவது இதே கேட்டகரியில பார்வதியும் பொருந்தும். பார்வதி எப்படி பொருந்தும்னா, நீங்க சொல்லலாம் பார்வதி வேலை பார்த்தாங்க இதெல்லாம் பார்த்தாங்க, அப்புறம் ஏன் கமருதீன் தோல் மேல போய் சாஞ்சாங்க, கமருதீனோட இதுல ஏன் போய் இது பண்ணாங்க அப்படின்ற கேள்வியில பார்வதியும் தன்னுடைய ஜோடியை சேர்ந்தார் அப்படின்றதான் பாயிண்ட். இன்னைக்கு நிலைமையில வந்து அவங்க பிரிஞ்சிருக்கலாம், இதெல்லாம் நடந்திருக்கலாம். பட் அந்த டாஸ்க்ல பார்வதி போனாங்களா இல்லையா அப்படின்ற கேள்வி. பார்வதியும் அதை பண்ணியிருக்காங்கன்றதான் யதார்த்தமான உண்மை. அதுல விஷுவல்ஸ்லயும் நம்ம காட்டப்படுகிறது. ஓகே, அந்த நைட்டே போயிட்டு இங்க தோல்ல சாஞ்சது, அது வந்து வெஷல் வாஷ் பண்ணது பாவம்னு மனிதாபிமானம் அடிப்படையில் நீங்க சொல்லி விட்டாலுமே அதுக்கப்புறம் போய் தோல்ல சாஞ்சதும் அந்த ரோலுமே தப்பா இருக்கு. அந்த ஒரு நாள் பண்ணாங்க, ஐ மீன் 1 டே, அந்த 1 டே பண்ணதும் ஹைலைட் ஆக்கப்படும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். இது ஒண்ணு. ஸோ இந்த 2 பேர் வேற யாரு சண்டை போடுவதற்காகவும் சரி அப்படின்றதான் இதுதான் மெயினா ஹைலைட் ஆகும். அடுத்து, இந்த வாரம் வீட்டு தலைன்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னாங்க. ஆனா எந்த பிரச்சனையிலும் அவரை காணோன்றது இது வேலிடான சூப்பரான பாயிண்ட். எப்படி சூப்பர் பாயிண்ட். ஏன்னா போன வாரம் வீட்டு தலை இருந்தாரு, அங்க ஒரு வந்து ஸ்டேல்மேட்டோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா தலையா வந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், தலையா அதுதான் டிசிஷன் அப்படின்ற மாதிரி சில பல சுச்சுவேஷன்ல வந்து ஒரு முடிவு எடுத்தாரு. ஆனா இந்த இடத்துல எந்த இடத்துலயுமே தலை வரல. தலையா இந்த இடத்துல ஒரு இடத்துல கூட தலையை தூக்கல அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ அவர் தலையா இல்லை, அவர் தலையா இருந்தாரு. வியானாக்கு மட்டும் தலையா இருந்தாரு, வேற யாருக்கும் தலையா இல்லை. அதை ஒழுங்காவும் பண்ணல. ஸோ 2வது கேப்டன்சி எடுத்தா எப்பவுமே தரமான அடி தான் வாங்கும். இது பிக் பாஸோட வரலாறு. எவன் ஃபர்ஸ்ட் கேப்டன்சி நல்லா பண்ணுவான், அதே பேக் டு அதே கேப்டன்சி 2வது வரும்போது அவனுக்கு வீக்கெண்ட்ல சரியான ரோஸ்ட் இருக்கும், சம்பவம் இருக்கும். அதுதான் நடக்குது. சீசன் 7ல பூர்ணிமா வாங்கினாங்க 2வது கேப்டன்சி எடுத்து. அதே மாதிரிதான் இங்க இவர் கேப்டன்சி எடுத்து வச்சு கிளின்னு கிளிக்க போறாங்க. வீக்கெண்ட்ல ஒரு இதுவாக போறார் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. எப்ஜாவை வைத்து செய்யும் தருணங்கள் நீங்க பார்க்க ரொம்ப ஆசையா இருங்க மக்களே, ஆசையா இருங்க. சரி, இது டைலாக் டெலிவரி. இமேஜஸ் போகுமே, இமேஜஸ்ல என்னென்ன இமேஜஸ்லாம் ஹைலைட் பண்றாங்க, அப்போ என்னென்ன டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்றது பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் விஜேஎஸ் பேசும்போது ஒரு ஸ்க்ரீன்ல ஒன்று காட்டுது பாருங்க. அங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரவுண்டு வர்றாங்க. ஓகே, அது ஸ்டூடெண்ட்ஸோட டாஸ்க்னு வச்சுக்கலாமே. 2வது கமரதீன் அந்த டாஸ்க் பண்ணார்ல கேப்டன்சி, அந்த டாஸ்கை பத்தி டிஸ்கஷன் வரப்போது, அதுவும் ஹைலைட் ஆயிடுச்சு. அதுல
மூணாவது பார்வதி அழுதாங்கல்ல, ஸோ வெளியே போயிட்டு பார்வதி பிரேக் டவுன் ஆகி அழுததா இருக்கட்டும், பார்வதி இங்கே சில சம்பவம் இல்லை, அதுவுமே டிஸ்கஷன் ஆக போது அந்த ஒரு இமேஜில் காட்டப்பட்டிருக்கு. அடுத்து சபரி விசஸ் சுபி ஐடி கார்டு இருக்குல்ல, அதுவும் விக்ரம் ஃபைட் வித் வியானா, இது எல்லாமே அந்த இமேஜஸ்ல வரிசையா இருக்கு. இந்த டாபிக்லாம் அட்ரஸ் பண்ண போறாங்கன்ற மாதிரி டைரக்ட் க்ளூவை கொடுத்துட்டாங்க. அடுத்து எஃப்ஜே வியானாவோட காம்பினேஷன், கமருதீனோட அரோரா, அப்புறம் பார்வதி அண்ட் கமருதீன், இந்த ஒரு போட்டோஸ் ஃப்ரேம்ஸும் அந்த விஷுவல்ஸில் வந்தது. இதெல்லாம் எதை குறிப்பிடுகிறது அப்படின்றத நீங்களே பார்த்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல இருந்த தகவல். இமேஜ் வைஸாகவும் சரி, அவர் சொன்ன வேர்ட்ஸ் வைஸாகவும் சரி, அதோட சுச்சுவேஷனை நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் பாய் பாய்.